நேயர்களே, தொடுவானம் தொலைக்காட்சிக்கு தங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம இப்போ வந்து கொங்கு மண்டலத்தோட அங்க இருக்கிற ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிகள் பத்தியும் விவரமா பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல 3 தொகுதி பார்த்தோம். தர்மபுரி, சேலம், அப்புறம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ஒரு ஸ்டார் ஒரு தொகுதி. ஏன்னா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழகத்தில் இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவரோட தொகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நம்ம கருத்தையும் சொன்னோம். அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி. தர்மபுரியில சௌமியா அன்புமணிக்கு எட்ஜ் இருக்கு. சேலத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியில இருக்கு. இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப நம்ம வந்து ஈரோடு தொகுதி பத்தி நம்ம பார்ப்போம். எவ்வளவு தொகுதி பண்ண முடியுமோ நம்ம குறுகிய காலத்துக்குள்ள அவ்வளவு தொகுதியை நம்ம பண்றதுக்கான ஒரு முயற்சி பண்ணுவோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. இப்போ ஈரோடு தொகுதியை பார்ப்போம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஈரோடு தொகுதியில இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம கேண்டிடேட் வந்து இப்ப பரிதாபகரமா வந்து அவங்க காலமாயிட்டாங்க மதிமுகவிலேருந்து. இப்ப போட்டியிடுற வந்து என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விஜயகுமார்ங்கிறவர் தமாக சார்பில் நிற்கிறாரு. ஆற்றல் அசோக் அப்படிங்கிறவர் அசோக் குமார் அவர் வந்து அதிமுக இருக்கிறாரு. அவருக்கு பாஜக இருந்தார் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். அப்புறம் நாத்தாக்கால வந்து கார்மேகம் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அப்புறம் வந்து டிஎம்கேலேருந்து கேஇ பிரகாஷ் அப்படிங்கிற இருக்கிறாரு. இங்கே பார்த்தோம் சொன்னால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் நாத்தாக்காவும் 3வது 4வது இடத்துக்கு தான். முதல் 2 இடத்துக்கு போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். ஸோ இதோட கள நிலவரங்களை பார்த்தோம் சொன்னால் தொடர்ந்து நம்ம 2098 வந்து அங்கே அதிமுக ஜெயிச்சுது. 99ல் மதிமுக ஜெயிச்சுது. 2004 திமுக ஜெயிச்சுது. 2009 வந்து மதிமுக ஜெயிச்சுது அங்க. அப்புறம் 2014 அதிமுக ஜெயிச்சுது. 2019 திமுக கணேசமூர்த்தி அது மதிமுகவோட வேட்பாளர் தான். ஆனால் திமுக சின்னத்தில் போட்டியிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி திராவிட கட்சிகளோட இடம் தான் வச்சுங்க. அது மதிமுக 2 தடவை கணேசமூர்த்தினால 2 தடவை ஜெயிச்சதுனால அவங்க வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பேஸ் கிடையாது. கணேசமூர்த்தி ஒரு காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளராக அந்த பகுதியில் இருந்து வருவார். அதனால அவருக்கு இது இருக்கு. உங்களுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதில் இப்போ வந்து பார்த்தா 2021 மொடக்குறிச்சியில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஸோ மற்ற 3 சட்டமன்ற தொகுதி ஈரோடு மேற்கு, ஈரோடு கிழக்கு மேற்குல வந்து திமுக, தாராபுரம் திமுக, காங்கேயம் திமுக. ஈரோடு கிழக்குல தான் பை எலெக்ஷன் நடந்தது. அதில் ஈவி.கே. இளங்கோவன் ஜெயிக்கிறாரு. மிக கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க. குமாரபாளையத்தில் அந்த தங்கமணிங்கிறவர் பழைய மந்திரி அதிமுகவில் அவர் ஜெயிச்சிருக்காரு. பட் 2016 தேர்தல் போது தாராபுரத்தை தவிர பாக்கி இருக்கிற 5 தொகுதியும் வந்து உங்களுக்கு அதிமுக தான் ஜெயிச்சது உங்களுக்கு. அதனால ஒரு மாதிரி அதிமுகவோட கோட்டை தான் இருந்தாலும் கூட வந்து உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து 2014 வந்து அதிமுக ஜெயிக்கிறது 4,66,000 ஓட்டு. ஆனால் 2019 பார்த்தீங்கன்னா 3,82,000 ஓட்டு வாங்கி அவங்க கணேசமூர்த்தி அது ஒரு அவுட்லயர் எலெக்ஷன். அதனால அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சரியா பொருந்தாது இங்க உங்களுக்கு. 2009 வந்து கணேசமூர்த்தி ஜெயிக்கிறாரு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட என்ன மாதிரி வந்து நிலைமை இன்னைக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் சொன்னார். இப்போ இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் ஒரு கடும் போட்டி அங்கே நிலவருது. என்னோட கணிப்புன்னா புள்ளி விவரங்களை பார்த்து இது பண்ணும்போது அதிமுகவுக்கு வலுவான ஒரு நிலைமை அங்க நிலவுகிறது என்கிறது தான் என்னோடது. ஆனா வந்து இது ஒரு போட்டோ ஃபினிஷாக தான் இருக்கும். ரொம்ப வந்து கேக் வாக் அது மாதிரிலாம் இருக்காது. இவங்க நாத்தாக்காவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் 3வது இடத்துக்கு தான் தள்ளப்படுகின்றார்கள். இந்த தொகுதியில மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு 76% இருந்தது. மறுபடியும் 76 இப்போ 2014 ஒரு 0.4% அதிகமாச்சு. அப்புறம் கடந்த முறை வந்து 73.1. ஸோ இப்போ என்ன ஓட்டர் டர்ன் அவுட் ஆகுது அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கிட்டத்தட்ட 10,69,000 ஒரு சிறிய தொகுதி தான் வச்சுங்க. இந்த தொகுதியில் வந்து அதில் எப்படி குறைய போகிறது, மறுபடியும் குறைஞ்சதா இப்போ கூடுறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ இதில் வந்து எல்லா தொகுதிகள்லையுமே வந்து உங்களுக்கு அதிமுகவுக்கு ஒரு முன்னணி நிலைமை தான் இருக்கு வச்சுங்க.
தொடர்ந்து பார்த்தோம்னா 3 தேர்தல்களையும் பார்த்தோம் சொன்னா நமக்கு வந்து அதிமுகவுக்கு தான் வந்து முன்னணி நிலைமையில இருக்கு உங்களுக்கு. திமுகவும் ஆனா வலுவா தான் இருந்த இடம் இது உங்களுக்கு. மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் அது மாதிரிலாம் இருந்தாங்க. பழைய பல பொறுப்புகள் வகித்தவங்க. அவங்க அந்த ஏரியாவில் தான் சேர்ந்திருக்காங்க. இந்த முறை வந்து ஆற்றல் அசோக் அவர்களுக்கு இங்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நாம் கருதுகின்றோம். அது பழைய தரவுகளை வைத்து பார்க்கும்போது. இப்போ அடுத்தபடியா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கான்ஸ்டியூவன்சிக்கு நம்ம போய் பார்ப்போம். அதாவது பின்னோக்கி போனோம். இது வந்து கரூர் தொகுதி. கரூர் தொகுதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கரூர் தொகுதி பார்த்தோம் சொன்னா நமக்கு இந்த தரவுகள்லாம் வந்து இதை அனலைஸ் பண்ணி கொடுக்கறது என்மஸ் மீடியா டாட்டா அனாலிஸ்ட்னு சென்னை சேர்ந்த ஒரு கம்பெனி. கரூர்ல பார்த்தோம் சொன்னா செந்தில்நாதன்னு பாஜக சேர்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் ஜோதிமணி இப்ப கரண்ட் எம்பி, அவங்க சிட்டிங் எம்பி, காங்கிரஸை சேர்ந்தவங்க. நல்ல அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தமிழகத்துல ஜெயிச்சவங்க அவங்க. ஏடிஎம்கே சார்பில் கேஆர்எல் தங்கவேல் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வந்து என்டிகே சார்பில் வந்து கருப்பையா இப்போ இருக்கிறாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு காலத்தில் வந்து இது வந்து அதிமுகவோட மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தது. 2016 தேர்தலில் 6க்கு 6 சட்டமன்ற தொகுதியிலும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் 6ல் 5 தொகுதி இவங்களுக்கு வந்துருது. இந்த கைதாகி ஜெயிலில் இருக்கிற செந்தில் பாலாஜிங்கிறவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். அவர் பல கட்சிகள் மாறி கடைசியில் இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு உங்களுக்கு. இங்கே ஓட்டர்ஸ் பார்த்தோம் சொன்னால் இப்போ வந்து 13,87,000 ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. இது வந்து ஒரு 30,000-40,000 ஓட்டர் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறை. ஓட்டிங் பர்சன்டேஜும் 80-79 இருக்கு. ஒரு நல்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்கிற இடமா இருக்கு. அதனால இது ஓட்டிங் பர்சன்டேஜும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இதை டிசைட் பண்ணும் இந்த இந்த தொகுதியை பொறுத்த மட்டும். ஜோதிமணி அவர்கள் வந்து 2014 போட்டியிடும்போது உங்களுக்கு அவங்க போட்டியிடல. அவங்க 2014 தம்பிதுரை ஜெயிக்கிறார் உங்களுக்கு. சின்னசாமி சின்னசாமின்னு டிஎம்கேல இருந்து அவருக்கு இவருக்குமே நல்ல ஓட்டு வித்தியாசம் இருந்தது உங்களுக்கு. பட் 2019 வந்து ஜோதிமணி வந்து ஏராளமான ஓட்டு வித்தியாசம், கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேல ஓட்டு வித்தியாசத்துல அவங்க ஜெயிக்கிறாங்க. 2009 கூட தம்பிதுரை தான் ஜெயிக்கிறார். இது வந்து ஒரு ஏடிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஹோல்டு. ஆனா செந்தில் பாலாஜி அங்கேருந்து கட்சி மாறினதுனால அவர் வந்து உள்ளூர்ல வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட அவர் வந்து மக்களை மொபிலைஸ் பண்றதுல ஓட்டு மொபிலைஸ் பண்ண அவர் என்ன இன்னைக்கு சிறையில் இருக்கார். சிறையில இருந்தே இங்க எலெக்ஷனை கண்ட்ரோல் பண்றாரா என்ன தெரியல நமக்கு. ஆனா வந்து ஸோ இது ஒரு இந்த அம்மா பேர்ல பெரிய அதிருப்தி இருக்கு. அதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற தகவல். களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன சொன்னா இந்த காங்கிரஸ் எம்பி பேர்ல கட்சிக்குள்ளேயும் அவங்க மேல அதிருப்தி இருக்கு. ரொம்ப அதிகமா பேசக்கூடியவங்க. ஆனா வந்து அவங்களுக்கு கூட வெற்றி வாய்ப்பா அதை பாதிக்கும் இந்த அது மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு. ஆனா வந்து இங்க யாருக்கும் சொன்னா காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் தான் பெரிய போட்டி இருக்கு. இதுல அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இந்த தொகுதியில இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தொகுதியோட உங்களுக்கு நிலவரம். நம்ம இதுக்கு அடுத்து ஒரு தொகுதிக்கு போகலாம். அடுத்த தொகுதியா இருக்கிறது நம்ம திருப்பூர் தொகுதியை பார்ப்போம். திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம். இந்தியாவுக்கு ஏராளமான ஒரு அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கின்ற ஒரு இடம் உங்களுக்கு. அதில் இப்போ இதாக இருக்கிறவங்க சிட்டிங் எம்பி சுப்பராயன், அவர் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயை சேர்ந்தவர். பாஜக சார்பில் ஏபி முருகானந்தம்னு போட்டிடுறாங்க. அருணாச்சலம் சொல்லிட்டு ஏடிஎம்கே சார்பில் சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்க. இங்கே 3 பார்ட்டியுமே இதாக இருக்கு உங்களுக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து நாத்தாக்கா வந்து ஒரு பெரிய ஓட் கட்டராக தான் இந்த தடவை இருப்பாங்க. அவங்க எவ்வளவு சதவீதம், சில சமயம் 10% வாங்குறாங்க, சில சமயம் 7% வாங்கலாம், சில சமயம் 5%. கொங்கு மண்டலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய இது கிடையாது. கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு கடந்த தேர்தல்களில் இருந்த ஓட்டை பார்த்தோம் சொன்னா 2019 3,30,000, அதாவது ஆவரேஜா 37,000 ஓட்டு தான் அவங்களுக்கு ஒரு தொகுதி கிடைக்கிறது. அதனால அவங்க பெரிய இது கிடையாது. இங்க கொஞ்சம் அதிக ஓட்டு வாங்கினவங்க அந்த சமயத்தில் மக்கள் நீதி மையம், அவங்க இன்னைக்கு வந்து களத்திலே இல்லை. அவங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட சேர்ந்துட்டு ஏதோ கிடைச்சது போறோம்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சோன்னா அதோட நிறுத்திட்டாங்க அவங்க. பெரும் போட்டி வந்து
சிபிஐக்கும் ஏடிஎம்கேக்கும் இருக்கு. ஆனா வந்து களத்திலேருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன சொன்னா, பாஜகவுடைய வேட்பாளரும் ஒரு கடும் போட்டியை அங்க குடுக்குறாரு. அவர் 2வது இடத்தை பிடித்தாலும் அதற்கு நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு தேவையில்லை. அந்த மாரி ஒரு நிலைமையில தான் இருக்கு. இங்க பார்த்தோம்னு சொன்னா, எல்லா தொகுதியிலும் 2016ல அதிமுக தான் ஜெயிச்சது. 2021ல கூட திமுக 2 தொகுதி தான். அந்தியூர் மற்றும் திருப்பூர் சவுத் அது மட்டும் தான் ஜெயிச்சாங்க. பாக்கி 4 தொகுதி வந்து கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர், பவானி, பெருந்துறை இதெல்லாம். பெருந்துறைலாம் அதிமுகவோட கோட்டைன்னு வச்சுங்க. காலங்காலமா அது வந்து கோட்டை அங்க. ஸோ அதிமுகவுக்கு தான் எட்ஜ் இங்க அதிகமா இருக்கு உங்களுக்கு திருப்பூர் தொகுதியில. பட் பாஜக ஒரு பெரிய டஃப் ஃபைட் குடுத்துட்டு வருது. அது 2வது இடத்துக்கு வருமா? என்பதுதான் என்னோட கணிப்பு. அ யாரை பின்தள்ளி 2வது இடத்துக்கு வருது வெற்றி வந்து அந்த 2 பேர்ல ஒரு கட்சிக்கு தான். அதுல அதிமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிற மாரி தான் எங்களுடைய களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதுக்கு அடுத்த தொகுதியா நம்ம வந்து பார்க்க போறது வந்து, அ அடுத்தது வந்து நீலகிரிஸ் பார்க்கலாம் நம்ம. நீலகிரிஸ் பார்த்தோம் சொன்னா, நீலகிரிஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். நீலகிரியில மத்திய அமைச்சர் அ ராசா போட்டியிடுறாங்க. அது ஒரு ரிசர்வ் தொகுதி. அ தற்போதைய மத்திய அமைச்சர் எல். முருகன். அவரும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்புறம் லோகேஷ் தமிழ்செல்வன் பழைய சபாநாயகர் தனபால் அவர்களோட பையன். அவரும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். அருந்ததியர் சமூகம் வந்து இந்த கொங்கு மண்டலத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 16% இருக்காங்க. மற்ற பகுதிகள்ல கம்மி. மற்ற பகுதிகள்ல பறையர் சமூகம் இருப்பாங்க, ஆதி திராவிடர்கள் இருப்பாங்க உங்களுக்கு. ஆனா வந்து இங்க வந்து அருந்ததியர் சமூகம் இங்க வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடம். அந்த 2 கேண்டிடேட் அருந்ததியரா இருக்காங்க. ஆனா பொது ஓட்டர்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா இங்க போடக்கூடியது. நாத்தாக்காலேருந்து ஜெயக்குமார்ங்கிறவர் இருக்காரு. ஸோ இங்க போட்டி நமக்கு களத்திலேருந்து வரக்கூடியது என்ன சொன்னா, ஏன்னா பாஜக 2 முறை அங்க வெற்றி பெற்றிருக்கு. மாஸ்டர் மாதன்னு சொல்லிட்டு நீலகிரியில அவர் வந்து அப்ப இது வந்து தனி தொகுதி கிடையாது. அப்ப பொது தொகுதி. மாஸ்டர் மாதன் வந்து 2 முறை வந்து பாராளுமன்றத்துக்கு 98, 99 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2016 பார்த்தோம் சொன்னா, அதுல வந்து அ 6ல 4 வந்து அதிமுக இருந்தது. 2021ல 6ல 3 மறுபடியும் 6ல 4 இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து 2 சட்டமன்ற தொகுதி காங்கிரஸுக்கும், திமுகவுக்கும் போயிருக்கு. அதனால அதிமுகவுக்கு வலு இருக்கு இங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல். முருகன் வந்து ஒரு ஒரு கடும் போட்டி, கடும் டஃப் ஃபைட் குடுத்துட்டு இருக்காருங்க களத்துல அப்படின்னு சொல்லிட்டு. பாஜக வந்து பெரிய அளவுல இல்லைன்னாலும், அங்க வேட்பாளரா இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் வந்து அவங்களுக்கு என்ன சொன்னா, மக்களுக்கு சார்பா ஒரு நம்ம எம்பி அமைச்சர் ஆவார்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்தியில பாஜக தான் வரப்போறதுன்னு பரவலா பேசப்படுறதுனால, நம்ம இங்க இருக்கிற எம்பி வந்து அமைச்சர் ஆவார். அதனால நமக்கு நெறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு மக்களுக்கு. அது இருக்கும்போது வந்து அந்த அமைச்சர் ஆவறக்கு அதுக்கே போடலாங்கிறது கூட தோணலாம். அது ஒரு காரணம் இருக்கு. ஆனா வந்து வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் நானும் பார்க்கிறேன். 2வது இடத்தை பிடிப்பாரா? இது திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இங்க இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுக்கு அடுத்த தொகுதி பார்த்தோம் சொன்னா உங்களுக்கு ஸோ லெட் அஸ் சி. இது என்ன சொன்னா இதுக்கு அடுத்த வீடியோல வந்து அடுத்த ஒரு 3 தொகுதிய நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆ நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ பெல் பட்டன் அமுத்துங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொன்னா. அப்புறம் இத லைக் பண்ணுங்க. அப்புறம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்க. கமெண்ட்ஸும் போடுங்க. நல்ல கமெண்ட்ஸும் இருக்கிறது என்ன உங்களுக்கு தோன்றதோ அத கமெண்ட்ஸும் போடுங்க. நன்றி, வணக்கம்.